பண்ணைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நோய் மேலாண்மை தான். இப்போ ரொம்ப அச்சுறுத்தலா உள்ள நோய்கள் எதுன்னா எஃப்எம்டி, அப்புறம் எல்எஸ்டின்னு சொல்லுவாங்க. ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், கோமாரி நோய்னு சொல்லுவாங்க. அதே எல்எஸ்டின்றது லம்பி ஸ்கின் டிசீஸ், பெரியம்மை நோய்னு சொல்றது. இந்த ரெண்டுத்தையும் கட்டுப்படுத்திட்டோம்னாலே நமக்கு மோஸ்டா இங்க பெரிய இடையூறுகள்ன்றது எதுவும் நமக்கு தெரியாது. ஏன்னா மத்ததெல்லாம் நம்ம சின்ன சின்னதா ரொம்ப ஈஸியா கவனிச்சு பார்க்கக்கூடிய விஷயம். என்னன்னா உண்ணி பிரச்சனை, அப்புறம் ஈ தொல்லை, கொசு. இப்ப கொசுலாம் உங்களுக்கு கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு ஒரு 4 நாட்டு வாத்து இருக்கு. அந்த வாத்தே வந்து அந்த முட்டைகளை சரி பண்ணிடும். பெரிய அச்சுறுத்தல்னா இந்த மாதிரியான நோய்கள் தான். எல்எஸ்டி எல்லாம் வந்துச்சுன்னா, பெரியம்மை நோய் எல்லாம் வந்துச்சுன்னா அந்த மாடுகளுக்கு மருந்து போடுறது கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் 30 நாள் டைம் எடுக்கும். ரொம்பவே அது பாக்குறதுக்கும் ரொம்ப கண்ணுக்குட்டிங்கெல்லாம் ரொம்ப அது சிரமப்படும். அதெல்லாம் இங்க வேக்சின் மூலியமா அதை தடுக்க முடியும். அதுல 6 மாசத்துக்கு ஒரு தடவை போடணும். இப்ப கோமாரி நோய்க்கும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை போடணும். அதே மாதிரி பெரியம்மைக்கும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை. அது கவர்மெண்ட்ல இருந்தே வந்து ரெகுலரா செஞ்சிட்டு இருக்காங்க. உங்களோட பக்கத்துல இருக்க கால்நடை மருத்துவர்கிட்ட கேட்டீங்கன்னாலே அதை பரிந்துரை பண்ணுவாங்க. அவங்களே வந்து போட்டுட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு மாடுகளுக்கும் வேக்சின் பண்ணும்போது அதுல காதுல பாத்தீங்கன்னா ஒரு டேக் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து வேக்சின் பண்ணியாச்சுன்னா அந்த டேக் நம்பர்ல ஏத்திடுவாங்க.